இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருஅவையோடு சேர்ந்து இயேசுவின் திரு இருதய பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதயம் இல்லையேல் உதயம் இல்லை. இதயம் என்பது இரத்தத்தை உடலெங்கும் எடுத்துச் செல்லும் ஒரு எந்திரம் என்பது அறிவியல் சிந்தனை. ஆனால் அகிலத்தை மீட்டெடுக்க குருதி கொடை வழங்கி இதயத்தை கிழித்தெழுத்தவர்களை இருகரம் கொண்டு அணைக்கும் இயேசுவின் திரு இருதயமானது அன்பின் ஆலயம். அந்த அன்பின் ஆலயத்துள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய அன்பை சுவைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். இதுதான் நம் விசுவாசம். இந்த விசுவாசத்தினை நாம் வாஞ்சியோடு அறிக்கையிடவே இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். சாது ஜே.பி. விஸ்வானி என்பவர் நாம் ஒவ்வொருவருக்கும் 3 வகையான இதயங்கள் வேண்டும் என்று கூறுகின்றார். ஏனெனில் நாம் கடவுளை உண்மையாக நேசிப்பதற்கும் நமக்கு 3 இதயங்கள் தேவைப்படுகின்றனவாம். முதலாவதாக நாம் அனைவருக்கும் நெருப்பு போன்ற இதயம் வேண்டும் என்கின்றார். ஏனென்றால் கடவுளை பற்றி சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் கடவுளால் இவை அனைத்தும் நடக்கின்றது என்பதை உணர்ந்து மகிழ்வதற்கும் நமக்கு இந்த நெருப்பாலான இதயம் உறுதுணையாக இருக்கும் என்கின்றார். இரண்டாவதாக தசை மற்றும் இரத்தத்தால் ஆன இதயம். இது ஏழைகள் வாழ்வில், நொந்து போனவர்களின் வாழ்வில், நேசிக்கப்படாதவர்கள், நம்பிக்கையற்றவர்களுடைய வாழ்வில், ஆதரவற்றோர் போன்ற அனைவர் மீதும் இரக்கம் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்றார். மூன்றாவதாக வெண்கலத்தால் ஆன இதயம் ஒன்று நமக்கு வேண்டும். இது நமக்கு ஏற்படும் எல்லா வகையான துன்பங்களில் இருந்தும் துக்கங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்கும் தேவையற்ற எண்ணங்களை நம்மிடமிருந்து அகற்றுவதற்கும் பேருதவியாக இருக்கும். இந்த 3 வகையான இதயங்களையும் கொண்டிருப்பவர்களால் மட்டுமே கடவுளை நேசிக்க முடியுமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 34 இவ்வாறாக குறிப்பிடுகின்றது. படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. உயிரின் அடையாளம் இரத்தம், தியாகத்தின் அடையாளம் இரத்தம். அதே போல்தான் தண்ணீரும். தண்ணீர் வாழ்வு கொடுக்கிறது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கின்றது என்று யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 14 இயேசு குறிப்பிடுகின்றார். இயேசுவின் இதயத்தில் அன்பு பற்றி எரிகிறது. இயேசுவின் இதயம் இரக்கத்தால், பரிவால், மன்னிப்பால், தாழ்ச்சியால், கருணையால் நிறைந்துள்ளது. திசை மாறியவர்களை, தடம் புரண்டவர்களை, காணாமற் போனவர்களை இந்த இதயமானது தேடி கண்டடைகின்றது, மகிழ்கின்றது. கிறிஸ்து தூய்மை மிகு தனது இதயத்தில் நம் அனைவரையும் தாங்கியுள்ளார். எனவேதான் நம்மில் ஒருவர் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் கனத்த இதயத்தோடும் பதற்றத்தோடும் தேடி அலைகிறார். இதுதான் இயேசுவின் இதய அன்பு. இத்தகைய அன்பை நாடி அருள் பெற்றிட முயல்வோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசு கிறிஸ்து நம் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் நிறைவாக ஆசிரை பொழுந்தருளுவாராக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.